Hi everyone, how are you all doing? Today we are going to see another interesting topic, that is effect of temperature on resistance. அதாவது வெப்பநிலையை சார்ந்த மின்தடை. இத பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸை எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்க மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸை பாதிக்கக்கூடிய காரணிகள் இதை பத்தி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ என்னென்ன காரணிகள் நம்ம ரெசிஸ்டன்ஸை பாதிக்கும்? What are the factors affecting the resistance? So என்னென்ன factors அப்படின்னு சொன்னா first factor nature of the material. So கண்டக்டரோட தன்மை என்ன விதமான மெட்டீரியலாக இருந்தால் அதனோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அது கண்டக்டரா இருந்தா எப்படி இருக்கும், இன்சுலேட்டரா இருந்தா எப்படி இருக்கும், செமி கண்டக்டரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஃபேக்டர் லென்த் ஆஃப் தி கண்டக்டர், கண்டக்டரோட நீளம் இதை சார்ந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி மாறும். தேர்ட் ஃபேக்டர் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் தி கண்டக்டர், அதோட குறுக்கு வெட்டு பரப்பளவு, கண்டக்டரோட குறுக்கு வெட்டு பரப்பளவு. ஃபோர்த் ஃபேக்டர் த டெம்பரேச்சர் ஆஃப் தி கண்டக்டர், கண்டக்டரோட வெப்பநிலை. ஸோ இந்தந்த ஃபேக்டர் தான் உங்களோட ரெசிஸ்டன்ஸை பாதிக்குன்னு பார்த்தோம். அதை ஒரு ஃபார்முலால கொண்டு வந்தோம். R இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு சொன்னோம். அதாவது எல் ஆனது கண்டக்டரோட நீளமானது ரெசிஸ்டன்ஸுக்கு நேர்த்தகவில் இருக்கும். கண்டக்டரோட குறுக்கு வெட்டு பரப்பு ரெசிஸ்டன்ஸுக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுல ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொண்டு வந்தோம். தட் இஸ் யுவர் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ அப்படின்னு சொன்னோம். வாட் இஸ் ரோ? ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? The resistance offered by a unit length and unique cross section of the substance to a current when a voltage is applied it. அதாவது ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட ஒரு கண்டக்டர் ஆனது மின்னோட்டத்திற்கு, அதாவது உங்க கரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பும் அப்படின்னு சொல்றது ஒரு கனசதுர சப்ஸ்டன்ஸை குறிக்குது. ஓகேங்களா? ஒரு கனசதுர மெட்டீரியலை குறிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு 1 மீட்டர் கியூப்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதோட ஒவ்வொரு பக்க அளவும் 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ 1 மீட்டர்னு சொன்னா அதோட நீளம் 1 மீட்டர், அதோட ஏரியாவும் 1 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் 1, இதுவும் 1. அப்போ ரெசிஸ்டன்ஸ் R இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படிங்கிற நொட்டேஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்மளோட காரணிகள் எல்லாமே ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இதையும், அதாவது ரெசிஸ்டன்ஸை பாதிக்கும் போது அதோட ரெசிஸ்டிவிட்டி அதையும் என்ன செய்யுது, பாதிக்குது அப்படிங்கிற மீனிங்க்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்ன, த டெம்பரேச்சர் ஆஃப் தி கண்டக்டர் எப்படி வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பாதிக்குது அப்படிங்கிறத தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எப்படி நம்மளோட கண்டக்டர்ல ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் மாறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டரை நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு காப்பர்னு எடுத்துக்கலாம், காப்பர் கண்டக்டர் எடுத்துக்கலாமா? ஸோ இது ஒரு காப்பர் கண்டக்டர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் பால்ஸ் எல்லாமே உங்களோட ஆட்டம்ஸ், அந்த ப்ளூ கலர் பால்ஸ் எல்லாமே உங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்போ நம்ம கண்டக்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ, கண்டக்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டம், அதாவது மெட்டலோட அயான்ஸ் எல்லாமே, மெட்டல்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அதிகமான ஆம்பிளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகும். அதிகமா வைப்ரேட் ஆகுது, அதிருது அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கூட இது அதிகமான இதுல என்ன ஆகும் அப்படின்னா மோதும், கொலிஷன்ஸ் ஏற்படும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் அதிகமான கைனட்டிக் எனர்ஜியோட இந்த அயான்ஸ் மேல மோதும். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கும் அதிகமான இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி கிடைக்குது. இந்த மெட்டல் பால்ஸுக்கும் அதிகமான ஒரு வைப்ரேஷன்ஸ் உண்டாகுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில கொலிஷன்ஸ் நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆக முடியாது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ கண்டக்டர்ல வெப்பநிலை அதிகமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொன்னா கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பாதிக்கப்படுது, அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகுது, குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டக்டர்ல நம்ம வெப்பநிலையை அதிகப்படுத்தும் போது அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த
இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா கண்டக்டர்ல என்ன உருவாகுது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சப்போஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க ஸோ நமக்கு 3 விதமான மெட்டீரியல் தெரியும் நம்மளோட கண்டக்டர் எல்லாமே பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நேச்சர் உடையது அதே நேரம் செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ல இயங்கும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் ஸோ அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு கண்டக்டரை நம்ம எடுக்கும் இதுல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுனா எப்படி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஸோ இதை ஒரு குட்டி டெரிவேஷன் மூலமா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அந்த டெரிவேஷனை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை பாருங்க ஸோ இதுல அட் 0 டிகிரி செல்சியஸ்ல ரெசிஸ்டன்ஸ் R0 வச்சுக்கிறாங்க R0 வச்சுக்கிறாங்க T1 டிகிரி செல்சியஸ்ல R1 ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து T2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா நேர் தகவல இருக்கு ஸோ இது இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுல இப்போ நம்ம கன்சிடர் ஸோ R0 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் அப்போ 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நான் R0ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அடுத்து ரெசிஸ்டன்ஸ் அட் T1 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா 0 டிகிரி செல்சியஸ்ல உங்களோட R0வை 5 ஓம்னு எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் T1 டிகிரி செல்சியஸ் ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுதோம் அப்போ 30 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாமா அப்போ 30 டிகிரி செல்சியஸ்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ 5 ஓம்ல இருந்து ஒரு 10 ஓம்க்கு இன்க்ரீஸ் ஆகுத மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா T2 டிகிரி செல்சியஸ் அதுல அதாவது இன்னும் நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம் அப்போ அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை R2 அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ அந்த R2வை வந்து ஒரு 15 ஓம்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து ஆல்ஃபா 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் இதை நம்ம விரிவா பார்க்கலாம் ஆல்ஃபா 1 அப்படின்னு சொன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அட் T1 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா ஓகே இப்போ 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R0 T1 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1 இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆயிருக்கு டெம்பரேச்சர்ல 0ல இருந்து T1 சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைனல் ஸ்டேட்ல இருந்து இனிஷியல் டெம்பரேச்சரை நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணிடுவோம் ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா டெல்டா T அப்படின்னு சொல்றாங்க ஸோ டெல்டா T இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறதால 0 டிகிரி செல்சியஸ்னா எந்த விதமான டெம்பரேச்சரும் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஸோ 0ன்னு வச்சுக்கலாம் ஸோ T1 மைனஸ் 0 அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து என்னன்னா சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் முதல்ல இன்க்ரீஸ் ஆகுது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்னன்னா T1 மைனஸ் 0 இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எந்த நிலையில இருந்து எந்த நிலைக்கு R0ல இருந்து R1க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா டெல் ஆர்னு எடுத்துக்கலாமா ஸோ இந்த டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஸ்டேட்ல இருந்து இனிஷியல் ஸ்டேட்டை நம்ம கழிக்கணும் அப்படிதானே ஸோ அப்போ R1 மைனஸ் R0 இதான் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டுதுங்களா ஸோ அப்போ இந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் யுவர் டெல் ஆர் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னா இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் என்னது 0 டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை சார்ந்தும் இந்த ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது R1 T1 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சார்ந்தும் இருக்குது ஓகேங்களா அப்ப டெல் ஆர் அப்படிங்கிறது R0 சார்ந்து இருக்கும் அப்படிதானே R0 இன்க்ரீஸ் ஆனதுன்னா டெல் ஆரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிதானே ஸோ R0 அப்படின்னு சொன்னா இதுல ஒரு 2 ஓம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இதுல ஒரு 4 ஓம்னு வச்சுக்கிடுவோம் அப்போ 4 மைனஸ் 2 என்ன வரும் 2 ஓம் வரும் அதே நேரம் இங்க ஒரு 4 ஓம்னு வச்சுக்கிடுவோம் இங்க ஒரு 6 ஓம்னு வச்சுக்கிடுவோம் ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸை சார்ந்து அப்போ எப்படி இருக்கும் 6 மைனஸ் 4 அப்படின்னா 2 ஓம்
அப்போ டெல் ஆர் அப்படிங்கிறது இந்த R0 சார்ந்தும் இந்த R1 சார்ந்தும் இருக்கும். இந்த R1 எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த டெம்பரேச்சரை சார்ந்து இருக்கும். ஓகேங்களா? R1 அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? அப்போ அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தட் இஸ் யுவர் T1. ஓகேங்களா? ஸோ R1 அப்படிங்கிறது உங்க T1 மைனஸ் 0வை சார்ந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை சார்ந்து R1 இருக்கும். ஓகேவா? அப்ப இதை வச்சு ஒரு நோட்டேஷன் கொண்டு வந்துடலாமா? ஸோ எப்படி கொண்டு வரலாம்? del R depends on R0 and change in temperature. அப்படிதானே சொன்னேன். ஸோ அப்போ del R directly proportional to R0 நம்மளோட இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். del R எதை சார்ந்து இருக்கும் சொன்னேன்? R0 and R1. ஸோ அதைத்தான் இங்க சொல்றோம். del R depends on R0 and change in temperature. அப்போ del R அப்படிங்கிறது R0 இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R0 சார்ந்து இருக்கும். change in temperature T1 minus 0. இங்க 0க்கு வேல்யூ இல்லை. அப்படிதானே? ஸோ வேல்யூ இல்லாதனால del R directly proportional to R0 T1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த del Rங்கிறது நமக்கு தெரியும். del Rனா என்ன? R1 minus R0 is equal to alpha 0 into R0 into T1. அதாவது இந்த proportionalங்கிறத எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய அந்த constant that is alpha 0. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா alpha 0ங்கிறது temperature coefficient of resistance at T0 degree Celsius. So R1 minus R0 is equal to alpha 0 R0 T1. alpha 0 R0 T1. அப்போ இந்த R1 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் இந்த R0 கொண்டு போனோம்னா மைனஸ்ல இருக்கக்கூடிய R0 இந்த பக்கம் வந்து என்ன நடக்கும்? பிளஸ்ல வரும். அப்படிதானே? ஸோ அப்போ R1 is equal to alpha 0 R0 T1 plus R0 அப்படின்னு வரும். அப்படிதானே? ஸோ இப்போ பாருங்க இந்த R0 ரெண்டுலையுமே காமனா இருக்கு. அப்படிதானே? ஸோ இந்த டேர்ம்லையும் R0 இருக்கு, இந்த டேர்ம்லையும் R0 இருக்கு. ஸோ R0 காமனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வெளியில எடுத்துக்கலாம். ஸோ R0 இன்ட்டு alpha 0 T1. ஸோ இங்க R0 எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும்? alpha 0 T1 plus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க R1 எப்படி கொண்டு வரலாம்? R1 is equal to R0 1 plus alpha 0 T1. இதை எப்படினாலும் எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன்? R0 into 1 plus alpha 0 T1 எடுத்துக்கிடுதேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா R2 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து R2க்கு இன்க்ரீஸ் ஆனதுன்னா, ஸோ உங்களை ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து T2 டிகிரி செல்சியஸுக்கு மாறும்போது ரெசிஸ்டன்ஸோட மாறுபாடு எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஃபார்முலா எப்படி மாறும்? R2 is equal to R0 into 1 plus alpha 0 T2 மாறும். எப்படி மாறும்? T2 மாறும். ஓகேங்களா? நம்ம இங்க எப்படி எடுத்துருப்போம்னா T2 minus 0ன்னு எடுத்திருப்போம். அந்த 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ T2 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த alpha 0 அப்படிங்கிறத நான் என்ன சொன்னேன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன? அதை தான் இந்த டெஃபினிஷன்ல நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் temperature coefficient of resistance is the measure of change in electrical resistance of any substance per degree of temperature change. அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் நம்ம மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? மின்தடை வெப்பநிலை எண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மின்தடை வெப்பநிலை எண். ஸோ இந்த மின்தடை வெப்பநிலை எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை நம்ம கூட்டும் போது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ இதோட யூனிட்டை வந்து நான் என்ன சொல்றேன்? அந்த நோட்டேஷன்லேயே சொல்லிட்டேன். தட் இஸ் ஓம் டிவைடட் பை டிகிரி செல்சியஸ் பெர் டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? பெர் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் போது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் பெர் டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர். ஒரு டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ், எவ்வளவு ஓம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத தான்
temperature coefficient of resistance அப்படின்னு சொல்றோம். So இப்போ பாருங்க நம்ம ஈக்குவேஷன் 1 இப்படி எடுத்துக்கிறோம். R1 is equal to T1 கம்பேர் பண்ணி மொத டெம்பரேச்சரை, அடுத்து R2ங்கிறது செகண்ட் டெம்பரேச்சர், 0ல இருந்து செகண்ட் டெம்பரேச்சர் T2 வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா டிவைட் பண்றோம். ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 என்னது? R2 is equal to R1 into 1 plus alpha naught T2 divided by R1 என்னது? R0 into 1 plus alpha 0 T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படிதானே? அப்போ இது டிவைடட் பை இது அப்படின்னு சொன்னா இந்த R0 என்ன ஆயிரும்? Get cancelled. ஓகேவா? கேன்சல் ஆயிரும். So R2 divided by R1 is equal to 1 plus alpha naught T2 divided by 1 plus alpha naught T1. So இதுதான் நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? So இந்த எக்ஸ்பிரஷன் வரைக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த டெரிவேஷன், இதுல இருந்து கண்டினியூஷன் என்ன வருது அப்படின்னு சொன்னா, நான் எதுக்காக அடுத்த டெரிவேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்டக்டர் எல்லாத்தையும் நம்ம 0 டிகிரிக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. 0 டிகிரில இருந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்? கண்டக்டரை நம்ம எப்பவுமே 0 டிகிரிக்கு கொண்டு போயிட்டு அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அதுல இருந்து நம்ம வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம கண்டக்டர் எல்லாமே எப்படி இருக்கு, ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல எப்பவுமே இருக்கும். அப்படிதானே? சோ ரூம் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ T1 டிகிரி செல்சியஸ்ல நம்ம பார்க்க போறோம் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சோ T1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம கண்டக்டரை 0 டிகிரி செல்சியஸ்க்கு எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. அதுல இருந்து வெப்பநிலையை நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார், உங்களோட ஃபேனு, உங்க பல்பு, உங்க வீட்டில் உள்ள எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸுமே என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும்னா அட் ரூம் டெம்பரேச்சர், உங்க ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும். ஸோ அது நீங்க ரன் பண்ணும்போது, உங்க சுவிட்ச் ஆன் பண்ணி அதை ரன் பண்ணும்போது, இப்போ மோட்டரா இருக்கட்டும், அது ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதிகப்படியான கரண்ட் கண்டக்டர் வழியா பாஸ் ஆகும். அப்போ கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுன்னா உங்க கரண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம இதை எடுத்துக்கிடுதோம். தட் இஸ் 30 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துக்கோங்க, T1. இப்போ நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணின உடனே அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். அந்த டெம்பரேச்சரை T2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் T1 அண்ட் ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் T2. அப்ப T1ல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னா R1ன்னு எடுத்துக்கோங்க. T2ல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னா R2ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு தெரியும் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் R2 minus R1 is equal to alpha 1ன்னு எடுத்துக்கிடுதோம் இந்த இடத்துல. ஏன்னா T1 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறதுனால இங்க டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை ஆல்பா 1ன்னு எடுத்துக்கிடுதோம். ஓகேங்களா? ஸோ ஆல்பா 1 into change in resistance T2 minus T1 into R1. இது என்னடா புதுசா சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலால நம்ம பார்த்ததுதான். ஓகேங்களா? அந்த இருக்கு பாருங்க, அந்த உங்க ஃபார்முலா R1 minus R0 நீங்க 0 வச்சு பண்ணும்போது எப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னா change in resistance directly proportional to initial resistance into change in temperature போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் எதை கொண்டு வந்திருப்பீங்க, இந்த proportionality constant that is alpha 0 அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பீங்க. அப்படிதானே? ஸோ அதைத்தான் நான் இங்க சொல்றேன். ஸோ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன்டு இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ R2 minus R1 இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்திருந்தீங்கன்னா இங்க ஒரு ப்ரொபோர்ஷனல்ங்கிறத போட்டிருப்பீங்க. சரியா? இஸ் ப்ரொபோர்ஷனல் டு T2 minus T1 into R1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம என்ன செஞ்சிருப்போம், ப்ரீவியஸா படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் T1ங்கிறதுனால அதோட ரெசிஸ்டன்ஸ் R1 நம்ம எடுத்துக்கிறதுனால R2 minus R1 is equal to alpha 1 into T2 minus T1 into R1. இப்போ R2 மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கக்கூடிய R1 இந்த பக்கம் போனா என்ன ஆகும், பிளஸ் R1ன்னு வந்துடும். இந்த ரெண்டுலையும் காமனா இருக்கக்கூடிய டைம் என்னது, R1s. So R1 take it as outside. Okay, so நம்ம outsideல கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா R1 into alpha 1 of T2 minus T1 plus 1 அப்படின்னு கொண்டு வந்துடலாம். So R2 is equal to R1 நம்ம வெளியில கொண்டு வந்தாச்சு,
So 1 plus alpha 1 into T2 minus T1. இந்த R1 நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா divide பண்ணிடுறேன். R2 divided by R1. இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்து அப்படின்னு சொன்னா என்னதுல வரும்? டிவிஷன்ல வரும் அப்படிதானே? சோ வகுத்தல்ல வரும். இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்குது இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா டிவிஷன் வகுத்தல்ல வரும். is equal to 1 plus alpha 1 into T2 minus T1. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 ன்னு எடுத்துக்கிட்டோம். எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம்? அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 3யையும் ஈக்குவேஷன் நம்பர் 4யையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவல் பண்றோம். சோ ரெண்டையும் சமப்படுத்துறோம். சோ அங்கே என்ன இருக்கு அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஈக்குவேஷன் நம்பர் 4 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 3ல என்ன இருக்கு? R2 by R1 தான் இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 4 பாருங்க R2 divided by R1. சோ ரெண்டுமே ஈக்குவல் தானே? ரெண்டுலயுமே நம்ம R2 divided by R1ங்கறத தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ R2 by R1 கண்டுபிடிச்சிருக்கனால ரெண்டு பக்கம் ஈக்குவல் பண்ணுங்க. So that answer. So equation number 3ல வந்து எப்படி நம்ம கொண்டு வந்திருப்போம்னா 1 plus alpha naught T1 divided by 1 plus alpha 0 T1 is equal to உங்களோட equation number 4ல இருக்கக்கூடிய அந்த derivation expression என்னவா இருந்ததுன்னா 1 plus alpha 1 into T2 minus T1 ன்னு கொண்டு வந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றேன்? அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 1 plus alpha 0 T2 divided by 1 plus alpha 0 T1 இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கக்கூடிய 1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ்ல வந்துரும். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியணும்னா மீச்சீமா எடுக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த மீச்சீமா எடுக்கும்போது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 1 plus alpha 0 T2 இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்படிதானே? இங்க 1 இருந்துனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுவோம். சோ 1 plus alpha 0 T1 into 1 னா என்ன வரும்? அதே டேர்ம் தான் வரும். சோ இது வந்து என்ன ஆகுது? மேல வருது divided by 1 plus alpha 0 T1 is equal to alpha 1. இந்த பக்கம் ரிமைனிங் என்ன இருக்கும்? alpha 1 T2 minus T1. ஃபைனலி இத பாருங்க இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க -1 ன்னு வரும். minus alpha naught T1 ன்னு வரும். சோ இந்த +1 இந்த -1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த +1 இந்த -1 கேன்சல் ஆயிரும். உள்ள என்ன மட்டும் இருக்கும்? alpha 0 T2 minus alpha 0 T1 divided by 1 plus alpha 0 T1 is equal to alpha 1 T2 minus T1 ன்னு வரும். இப்ப பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்தே நம்ம எதை காமனா வெளியில கொண்டு வரலாம்? இந்த இடத்துல alpha 0 காமனா இருக்கு. சோ நம்ம எப்படி கொண்டு வரலாம்? alpha 0வை காமனா வெளியில எடுத்தோம்னா T2 minus T1 உள்ள இருக்கும் divided by 1 plus alpha naught T1. இந்த பக்கம் என்ன இருந்தது? alpha 1 T2 minus T1. நமக்கு என்ன தேவை? temperature coefficient at T1 degree Celsius. அதோட temperature coefficient என்ன சொல்லுவோம்? alpha 1. இது மட்டும் தான் தேவை. அப்ப இந்த மட்டும் தான் தேவைங்கும்போது இந்த சைடுல பெருக்கல்ல இருக்கக்கூடியது இந்த பக்கம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா வகுத்தல்ல வரும். அப்ப T2 minus T1 T2 minus T1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஃபைனலா நம்மளோட ஆன்சர் என்னது? alpha 0 divided by 1 plus alpha 0 T1 is equal to alpha 1. அதாவது temperature coefficient at T1 degree Celsius is equal to இது என்னது? alpha 0 temperature coefficient at 0 degree Celsius T0. ஓகேவா? 0 degree Celsius divided by 1 plus alpha 0 T1. இதுதான் இதோட expression temperature coefficient at T1 degree Celsius. So இதுல இருந்து நம்ம மெயினா நம்ம பார்க்கக்கூடிய மூணு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொன்னா first expression that is R1 is equal to R0 into 1 plus alpha naught T1. இத வந்து 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு டைரக்டாவே இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்திருப்பாங்க. இது எப்படி வந்தது அப்படிங்கிறது கொடுக்கல. சோ இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெரிவேஷனை ஃபுல்லா வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். சோ பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து திரும்ப நான் வந்து எந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து வந்தேங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். சோ 0 டிகிரி செல்சியஸா இருக்கும்போது R0 உங்களோட ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம் T1 டிகிரி செல்சியஸ் R1. சோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா T1 minus 0, change in resistance na R1 minus R0. So இந்த del R change in resistance எதை பொறுத்துலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா initial resistance ஐயும் final resistance R1 அதாவது temperature increase பண்றதுனால கிடைக்கக்கூடிய resistance. அப்போ இந்த R1 எதை சார்ந்து இருக்குன்னா T1 சார்ந்து இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? T1 minus 0 அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வரோம். that is del R directly proportional to del R எதை சார்ந்து இருக்கிறது? R0 ஐயும் T1 minus 0 சார்ந்திருக்கு. சோ இத வந்து இந்த ப்ரொபோர்ஷனல்ங்கிறத எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம் இல்லையா? that is alpha naught. சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா R1
உங்க 12th bookல இதை எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா RT change in resistance RT is equal to initial resistance R0 into 1 plus alpha T1 ன்னு கொடுத்திருப்பாங்க TT ன்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் வந்தது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஷன். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் ரெஃபரன்ஸா கொடுத்து ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம்ல இந்த எக்ஸ்பிரஷனை வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a copper coil has a resistance of 30 ohm at 0 degree Celsius. Find the resistance of the coil at 40 degree Celsius. Temperature coefficient of copper is 0.0043 at 0 degree Celsius. ஓகேங்களா, ஸோ எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா find the resistance of the coil at 40 degree Celsius. ஸோ ரெஃபரன்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a copper coil has a resistance of 30 ohm at 0 degree Celsius. அப்போ 0 degree Celsiusல இருந்து 40 degree Celsius இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காப்பர், அந்த காப்பரோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா 0ங்கிறதோட வேல்யூ என்னன்னா 0.0043. ஓகேங்களா, ஸோ கிவன் டேட்டா, முதல்ல டேட்டாவை எடுத்து எழுதுங்க. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் R0 எவ்வளவு 30 ஓம். அடுத்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க 0 டிகிரி செல்சியஸ்ல, அதாவது ஆல்ஃபா 0 என்ன கொடுத்துருக்காங்க 0.0043 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எது ஃபைன் பண்ணணும், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அட் 40 டிகிரி செல்சியஸ், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இங்கே R1 இதை வச்சுக்கிடுவோமா. ஸோ இப்போ R1 இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா தெரியும், R0 இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ 1 பிளஸ் ஆல்ஃபா நாட் இன்டூ T1. ஓகேங்களா, ஸோ R1ங்கிறது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 30 ஓம் 1 பிளஸ் ஆல்ஃபா நாட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிருங்க இன்ட்டு ஃபைனல் டெம்பரேச்சர். எந்த டெம்பரேச்சர்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எந்த டெம்பரேச்சர்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 40 டிகிரி செல்சியஸ்ல. ஸோ 40 டிகிரி செல்சியஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டா கால்குலேட்டர்ல அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஓம் வேல்யூ என்ன வருது, 35.16 ஓம். ஓகேங்களா, 0 டிகிரி செல்சியஸ்ல 30 ஓமா இருந்திருக்கு. அதே நேரம் நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றீங்க, 40 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு இருந்திருக்கு, 35.16 ஓம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி சம் உங்களோட எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இதே மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2. எக்ஸாம்பிள் 2 என்ன பார்க்கும் அப்படின்னு சொன்னா, the field coil of a மோட்டரோட field coil has a resistance of 250 ohm at 15 degree Celsius. 15 degree Celsiusல எத்தனை ஓம் இருக்கான், 250 ஓம் இருக்கான். அப்போ இதோட ரெஃபரன்ஸா நம்ம வச்சுக்கிட்ட டெம்பரேச்சரே 15 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் T1 டிகிரி செல்சியஸ். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை தான் நம்ம என்ன பண்றோம், ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல எதை பண்ணோம், 0 டிகிரி செல்சியஸ் ரெஃபரன்ஸா வச்சோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, find the increase in resistance of the field at a temperature of 45 டிகிரி செல்சியஸ். அப்போ மோட்டார் ரன்னிங்ல இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை கால்குலேட் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். டேக் ஆல்பா, இது A கிடையாது, ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.00428 at 0 டிகிரி செல்சியஸ். அப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0.00428 at 0 டிகிரி செல்சியஸ். அப்போ ஆல்பா நாட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, ஆல்பா நாட் இஸ் ஈக்குவல் டு 0.00428. ஓகேங்களா, at 0 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் at 0 டிகிரி செல்சியஸ். கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, பார்த்துடலாம். எப்படின்னா இந்த இடத்துல ஆல்பா 0, ஓகேங்களா, ஆல்பா 0 இஸ் ஈக்குவல் டு 0.00428. ஓகேங்களா, at 0 டிகிரி செல்சியஸ். இங்க டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ங்கிறத எடுத்து எழுதும் போது ஆல்பா 0. ஓகேங்களா, ஆல்பா 0 is equal to 0.00428. அப்போ இதுல இருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ரெசிஸ்டன்ஸ் at 45 டிகிரி செல்சியஸ்ல நம்ம என்ன கேட்டிருக்காங்க, find the increase in resistance of the field
at a temperature of 45 degrees Celsius. Increase in resistance கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா தெரியும். R2 is equal to R1 into 1 plus alpha 1 T2 minus T1. So இந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆன்சரை கொண்டு வரணும். So ஆன்சரை கொண்டு வரதுக்கு முன்னாடி alpha 0 is equal to alpha 1 is equal to இந்த இடத்துல தப்பு இருக்கு. Alpha 1 is equal to alpha 0 divided by 1 plus alpha 0 T1. Alpha 0 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். That is 0.00428 divided by 1 plus alpha 0 வேல்யூ என்னது 0.00428 into 15 அப்படிங்கறத கொண்டு வரணும். Finally alpha 0 is equal to 0.00428 divided by இது simplify பண்ண ஆன்சர் என்ன வருது 1.0642 ஆன்சர் இந்த வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இது உங்களோட alpha 1 ஓட வேல்யூ. alpha 1 not alpha 0. ஓகேங்களா? ஓகே. சோ இந்த alpha 1 இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபார்முலா? R2 is equal to அந்த change in resistance கண்டுபிடிக்கணும். that is R2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? மோட்டார் ரன் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. 45 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சோ உங்களோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அப்ப R2 is equal to R1 into 1 plus alpha 1 கண்டுபிடிச்சாச்சு. then T2 minus T1. T2 என்னது? T2ங்கிறது 45 டிகிரி செல்சியஸ். இனிஷியல் டெம்பரேச்சர் என்னது? 15 டிகிரி செல்சியஸ். சோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? 280.15 ohm. So resistance is at 45 degree Celsius is equal to 280.15 ohm. ஓகேங்களா? இனிஷியலா எவ்வளவு இருந்தது? 250 ohm இருந்தது. டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு? 280.15 ohm. So ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். So சம் ரொம்ப ஈஸி. எக்ஸ்பிரஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சது, நமக்கு ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சதுன்னு சொன்னா நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரெஃபரன்ஸா இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வச்சு தான் நம்ம இதை என்ன செய்ய முடியும்? ஃபைனலைஸ் பண்ண முடியும். 0 டிகிரியா இருந்தா ஃபார்முலா எப்படியா இருக்கும்? அதே நேரம் T1 டிகிரி செல்சியஸா இருந்தா எப்படி ஃபார்முலா மாறும் அப்படிங்கறத மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே நேரம் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சதுன்னா நீங்க மெமரைஸ் பண்ணவே வேண்டாம். நீங்களே ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உங்களோட ஆன்சரை கொண்டு வந்துடலாம். Thank you.